ரெசல்யூஷன் வருஷம் எடுக்கிறது தான். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்கணும்னு விஷன் போர்டு மாதிரிலாம் ரெடி பண்ணலாம் ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எங்கேயாட்டு வீட்டில் ஒட்டி வச்சா பார்க்கும் போதெல்லாம் நல்லா மோட்டிவேட் ஆகும். போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னையிலேருந்தே அதை ஆரம்பிக்கிறோம். காலையிலே ஆப்பிள் சாப்பிட்றது என்ன, அண்டாண்டாவா தண்ணி குடிக்கிறது என்னன்னு இனிதே ஆரம்பிச்சாச்சு. எனக்கு நியூ இயர் முந்தின நாள்னாலே இந்த சன் டிவியில் கடந்து வந்த பாதைகள், மறக்க முடியாத நினைவுகள் அப்படி இப்படின்னு ஷோ போடுவாங்க. அப்புறம் சன் நியூஸில் நடுராத்திரி பாட்டு உட்காந்துட்டு அந்த கவுண்ட் டவுனுக்கு 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அது கூடயே சொல்லி ஜாலியாக இருப்பேன். அழகிய நினைவுகளில். ஸோ இந்த ஆன்லைனில் மல்லிகை சாமான் எதுவும் ஆர்டர் பண்ணக்கூடாது இனிமேல் போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வாங்கிட்டு எங்கள் விஷன் போர்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கே ஒட்டினா ஆளாளுக்கு மோட்டிவேட் ஆகி வெறியாகுமோ அங்கங்கே ஒட்டியாச்சு. கெரியர், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் வர வருஷத்தில் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சி சமைக்க போயிட்டேன். தினம் ஒரு காய்கறி பழம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் கூட்டு, மீன் புட்டு, மீன் குழம்புன்னு அடுக்கி வச்சுருந்தேன். மீன் குழம்பு லைட்டாக தண்ணியாக போயிட்டேன். ஆனால் புட்டு அருமையாக இருந்துச்சு. கோசம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அடியில் லைட்டாக கரைஞ்சி போச்சு. சரி அதை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எல்லாத்தையும் வச்சு பார்க்க அழகாக தான் இருந்துச்சு.